லாஸ்ட் ஸ்கேன் பார்த்துட்டு டாக்டர் சாக் எதுவும் தெரியல. இது ஒரு வேளை கெமிக்கல் ப்ரெக்னன்சி இல்லை டியூப்பில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் சரி ஓகே இது கெமிக்கல் ப்ரெக்னன்சி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் நாங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக விட்டுட்டோங்க. திடீர்னு ஒரு நாள் நைட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமான வயிற்று வலி, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது. அதனால் சரி இன்னொரு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலான்னு சொல்லி போனோம். அங்கேயுமே பார்த்திங்கன்னா ஸ்கேன் பார்த்துட்டு ஸ்கேனில் ஏதோ ஒரு அறிகுறியுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி பீட்டா ஹெச்சிஜி ரிப்பீட் பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க, நாங்கள் ஈவினிங் போல் உங்களுக்கு ரிசல்ட்டை வந்துட்டு அப்டேட் பண்ணுறோம், எப்போ மறுபடியும் வர்றது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு ஈவினிங் ஒரு 4 மணி போல் ஃபோன் பண்ணிவிட்டு பீட்டா ஹெச்சிஜியோட ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 1200 இருக்குது. ஸோ நீங்கள் திங்கக்கிழமை ஸ்கேனுக்கு வந்துருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் பீட்டா ஹெச்சிஜி வந்ததுமே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சில பயம். இது வந்துட்டு ஸ்கேனில் தெரியலன்னு சொல்கிறாங்க, ஆனால் பீட்டா ஹெச்சிஜி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இது டியூப்பில் இருக்குமா என்னமோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரெக்னன்சி பாசிட்டிவாக அமையணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி